புதுச்சேரியில் மர்மமான முறையில் வீடுகள் தீப்பற்றி எரிகின்றன. காரணம் தெரியாததால் அப்பகுதி மக்கள் வீதியில் தவித்து வருகின்றனர். புதுச்சேரி மடுக்கரை பகுதியில் உள்ள குருநகரில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். கடந்த சில நாட்களாக இப்பகுதி மக்கள் நிம்மதியை தொலைத்துவிட்டனர். காரணம், மடுக்கரை பகுதியில் உள்ள குடிசை வீடுகள் திடீரென தீப்பற்றி எரிவதுதான். கடந்த 18ஆம் தேதி ரமேஷ் என்பவரின் வீடு தீப்பற்றி எரிந்தது. மின்கசிவு காரணமாக தீப்பற்றி இருக்கலாம் என பொதுமக்கள் கருதினர். ஆனால் அடுத்த நாள் மற்றொரு வீடு தீப்பற்றி எரிந்தது. அதற்கு அடுத்த நாள் 7 வீடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக தீப்பற்றி எரிந்ததால் காரணம் புரியாமலும் என்ன செய்வது என்று தெரியாமலும் அப்பகுதி மக்கள் தவித்து வருகின்றனர். போன திங்கட்கிழமைக்கு ஒரு வீடு ஃபயர் ஆச்சு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அரசு அதிகாரி வராங்க, எங்கள் வந்து பார்த்துட்டு யாரும் போகல. வந்தாங்க, என்னமோ பார்த்தாங்க, அவங்க மனு போயிட்டாங்க. சரியான ஒரு தீர்வும் தெரியல. திருட்டு வாங்கி கொளுத்துறானா இல்லை வேறு ஏதாவது நடக்குதான்னு தெரியல. நாலு வீடு இன்ஜினுக்கு மரம் நாளெல்லாம் எழுத்து பழுத்து யாருன்னா எதுன்னு தெரியல. தெரியாமல் நாங்கள் வந்து புள்ள வீட்டில் வச்சு சமையலும் பண்ண முடியல. எங்களால் சமையலும் பண்ணாமல் நாங்கள் வந்து வீட்டில் வெளியில் ரோட்டெலாம் பட்டுன்னு இருக்கோம். எப்போ ஊடி எறியும் எப்போ போகும்னு சொல்லி தெரியாமல் யாருமே சாப்பிடாமல் பட்டினியாக தான் இருக்கோம் நாங்கள் 4 நாளாக. கண் முன்னாலேயே வீடு எரிவதை கண்டு சிலர் கதறி அழுகின்றனர். நிம்மதியாக தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டதாக அவர்கள் கூறுகின்றனர். இது மாதிரி தொடர்ச்சியாக என்ன இது, அது மர்மமா இல்லை வந்துட்டு யாராவது கொளுத்தி விட்றாங்களா, அதுவும் சரியாக தெரியல. எப்படி எரியுதே தெரியல. அந்த பாஸ்பரஸ் அது இதுன்னு சொல்கிறாங்க, அது என்னன்னு தெரியல. ஒரு நிபுணர் அப்படி எதனா வச்சு கண்டுபிடிச்சாலும் கரெக்டாக இருக்கும். எதுவுமே தெரியல. நாங்கள் வந்து இது வரைக்கும் எத்தனை பேர் எங்கள் இளைஞர்கள் எல்லாம் டெய்லியும் மூச்சுன்னு தான் இருக்கிறோம். 2 மணிக்கு தான் தூங்குறோம். காலைல 6 மணிக்கெல்லாம் வீடு எரியுது. ஏஞ்சி ஓடுறோம், ஏந்திரிச்சா ஓடுறோம். நான் மாடு ஓட்டின்னு போயிட்டுங்க. மாடு ஓட்டின்னு போய் வீடு வந்து சேரும்போது வீடு எரிஞ்சு போச்சு. வீடு எரிஞ்சு போன பிறகு அங்கே வந்து வெளியில் வந்து சொல்கிறாங்க, உடனே வந்து என்கிட்ட மாடு மேய்க்கிற இடத்துல இந்த மாதிரி பூர்ணி வீடு எரிஞ்சு தனலாம் நிற்கிது, ஓடு வீட்டுக்கு ஓடுன்னு சொன்னாங்க. அதேமாரி வீடு வந்து பார்த்தாக்கா வீடு எரிஞ்சு போய் நிற்கிது. வீடுகள் பற்றி எரிவதற்கு மர்ம நபர்களின் சதிச்செயல் காரணமா அல்லது வேறு ஏதாவது காரணமா என தெரியாமல் மடுக்கரை பகுதி மக்கள் தவிக்கின்றனர்.